இது தேவா தொலைக்காட்சி. இனி உலகெங்கும் இறையாட்சி. உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியாய் பற்றிக் கொள்ளோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியாய் பற்றிக் கொள்ளோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். இயேசுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினத்திலே நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மையப் பொருளாக உம்மையே பற்றி கொண்டேன் என்கிற தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய குடும்பத்திலே, நம்மளுடைய வீட்டிலே நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கும், பேரப்பிள்ளைகள் இருக்கும். நாம் சில நேரத்திலே கடைகளுக்கு வெளியே செல்லுவோம். வெளியே செல்கின்ற பொழுது நம் பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ நம்மிடத்தில் ஓடி வந்து இறுக நம்மை பிடித்து கொள்ளும். நம்மை பிடித்து கொண்டு என்ன சொல்லும் என்றால், அம்மா அப்பா
என்னை கூட கூட்டிகிட்டு போங்க கடைக்கு, தாத்தா பாட்டி என்னை கூட கூட்டிகிட்டு கொண்டு போங்க என்று சொல்லி இறுக பிடித்து கொள்ளும். அதுபோல தான் பிரியமானவர்களே, இன்றைய நாளும் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியினுடைய மைய பொருளாக உம்மையே பற்றி கொண்டேன் என்கிற தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். புனித ஜோசப் குப்பேர்தினா என்னக்கூடிய ஒரு புனிதரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவருடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது, அவர் துறவற வாழ்வில் இருக்கின்ற பொழுது 70 முறை அவர் உயரே பறந்து இருக்கிறார் என்பதை நாம் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, இப்படி இவருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இது திருச்சபைக்கு தெரிய வருகிறது. அப்பொழுது திருச்சபையில் இருக்கக்கூடியவர்கள் இவரை குறித்து விசாரிப்பதற்காக என்ன செய்கிறார்கள் என்றால், அர்மேனியாவில் உள்ள கிரகோரியாருடைய ஆலயத்திலே அவர்கள் இவரை விசாரணைக்கு அழைக்கிறார்கள். இவர் விசாரணைக்கு வருகிறார். இந்த விசாரணைக்கு வருகின்ற பொழுது அனைவரும் சேர்ந்து சிறிது நேரம் கூடி ஜெபித்து விட்டு விசாரணையை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லுகின்ற பொழுது, ஜெபிக்க ஆரம்பித்தவுடனே இவர் பரவச நிலையை அடைந்து அந்த பலிபீடத்திற்கு மேலாக இருக்கிற பூத்தொட்டி மற்றும் அங்கு இருக்கக்கூடிய மெழுகுத்திரி எரிகிறதற்கு மேலாக இவர் வளைந்த வண்ணமாக அவர் அந்தரத்திலே பறந்து கொண்டிருக்கிறார், பரவச நிலையிலே. இந்த நிலையிலே பிரியமானவர்களே, அங்கு இருக்கக்கூடிய அருட்சகோதரி பார்க்கிறார்கள். ஐயோ, இவர் விழுந்து விட்டால் இவருடைய உடல்நலம் எவ்வளவு பாதிக்கப்படும், மிகப்பெரிய அடிபடுமே என்று அவர்கள் பயந்து கொண்டிருக்கின்ற பொழுது சில நேரத்திற்குள்ளாகலாம் அவர் தன் நிலை அடைந்து அவர் கீழே இறங்குகிறார். இதை பார்த்தவுடனே அந்த விசாரணை குழுவினர்கள் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். ஆண்டவர் எவ்வளவு பெரிய கொடையை இவருக்கு கொடுத்திருக்கிறார். இவர் எந்த அளவுக்கு ஆண்டவரை இறுக பற்றி பிடித்து கொண்டிருந்தார் என்றால் இவருக்குள்ள இந்த மாதிரி ஒரு கொடை கிடைத்திருக்கும் என்று அவர்கள் அந்த விசாரணை குழுவினர் புனித ஜோசப் குபேர்தினாவை பற்றி ஆண்டவர் அவருக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை புகழத் தொடங்கினார்கள். இப்படி இருக்கின்ற பொழுதுதான் பிரியமானவர்களே, அவருடைய சபை தலைவரும் ஜோசப் குபேர்தினாவும் திருத்தந்தையை சந்திக்க செல்கிறார்கள். அப்பொழுது இருந்தவர் திருத்தந்தை 8ஆம் அர்பன். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த திருத்தந்தையை சந்திக்கின்ற பொழுது திருத்தந்தையினுடைய கையில் இருக்க மோதிரத்தை முத்தி கொடுத்து முழங்கால் படுகின்ற பொழுது இவர் பரவச நிலையை அடைகிறார். அந்த பரவச நிலையை திருத்தந்தை 8ஆம் அர்பன் நேரடியாக அவர் பார்க்கிறார். உயர நிலையிலே அவர் பறந்து சென்று அங்கு அப்படியே நின்று கொண்டு இருப்பதை பார்க்கின்ற பொழுது கூட இருந்த அவருடைய உயர் அதிகாரி அவர் சொல்லுகிறார், இதோ திருத்தந்தையின் முன்பாக நீ இருக்கிறாய், உடனே கடவுளுக்கு கீழ்ப்பட்டு உன் பரவச நிலையில் இருந்து கீழே வா என்று சொன்ன உடனே அவர் கீழே இறங்கி வந்தாராம். பிரியமானவர்களே, கடவுளை ஒரு மனிதன் இறுக படித்து கொண்டான் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண முடியும். பிரியமானவர்களே, ஏசாயா இறைவாக்கு புஸ்தகத்தில் 25வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 உள்ள வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவரே நீரே என் கடவுள், நான் உம்மை மேன்மைப்படுத்துவேன், உன் பெயரை பெருமை போற்றுவேன், நீர் வியத்தகு செயல் புரிந்துள்ளீர், நெடுநாளாய் நீர் தீட்டியுள்ள திட்டத்தை திண்ணமாகவும் உறுதியாகவும் நிறைவேற்றியுள்ளீர், நீரே என் கடவுள், நான் உம்மை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இறுக பற்றி கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கிறோம், வேண்டுகிறோம், ஆனால் ஆண்டவரை இறுக பிடித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு நாம் கை மறந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, ஆனால் கடவுள் நம்மளிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள், இறைவாக்கினர்கள், நம்மளுடைய மூதாதையர்கள் மற்றும் திருச்சபையினுடைய வழி வழியாக வந்த திருத்தந்தையர்கள் மற்றும் புனிதர்கள், இவர்களெல்லாம் ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டதினால் அவர்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற புதுமைகளையும் நன்மைகளையும் அவர்கள் அடைந்தார்கள். முதலில் நாம் தியானிக்கக்கூடிய ஒரு காரியமாக அவரை பற்றி கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்திற்காக போராடி ஜெபிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும்னா அவரை இறுக பிடித்து கொள்வது மட்டுமல்ல, நாம் போராடி ஜெபிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நீங்கள் யாக்கோப்பை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பிரியமானவர்களே, யாக்கோப்பினுடைய வாழ்வை பாருங்கள். ரெபெக்காளுக்கு அவள் கருத்தாங்கி இருக்கிறாள். அவளுடைய வயிற்றில் 2 குழந்தைகள் இருக்கிறது. அந்த 2 குழந்தைகளும் முட்டி மோதி கொண்டு இருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு பேறுகாலம் வருகிறது. அந்த பேறுகாலம் வருகின்ற பொழுது முதல் குழந்தை பிறக்கிறது. அது ஏசா. அவருடைய குதிங்காலை பிடித்து கொண்டே யாக்கோப்பு வெளியே வருகிறார். அப்பொழுது அந்த குழந்தைக்கு பேர் வைத்தார்கள் யாக்கோப்பு என்று. யாக்கோப்பு என்றால் யார்? எத்தன், ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம்.
பிரியமானவர்களே, அவருடைய வாழ்விலே விவிலியத்தில் நாம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவர் முதலிலே தன் சகோதரனை அவர் ஏமாற்றக்கூடியவராய் அவர் இருக்கிறார். ஆதலால் தான் தலைமகனுடைய உரிமையை எல்லாம் அவர் ஏமாற்றி அந்த உணவை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். இரண்டாவது பார்க்கின்ற பொழுது தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தகப்பனையே ஏமாற்றி இறைவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே அவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய அண்ணன் ஏசாவுக்கு பயந்து எங்கே என்னை கொன்று போட்டு விடுவாரோ என்று சொல்லி அவர் தன்னுடைய மாமன் லாபானுடைய வீட்டிலே அவர் போய் வேலைக்கு சேருகிறார். அங்கு வேலை சேர்கின்ற பொழுதுதான் அங்கு இருக்கக்கூடிய 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். மூத்தவள் பார்த்தீர்கள் என்றால் லேயாள், இளையவள் ராகேல். ஆனால் இவள் ராகேலுடைய அழகிலே மயங்கி அங்கு வேலை செய்து அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இவருடைய மாமன் லாபான் இவரை ஏமாற்றி என்ன செய்ய ஆரம்பிக்கிறார் என்றால் லேயாளை கட்டி கொடுக்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, இவர் யாக்கோப்பாய் இருக்கின்ற பொழுது தன் தகப்பனுடைய தாயோடு இருக்கின்ற பொழுது அண்ணனை ஏமாற்றினார், அப்பாவை ஏமாற்றினார். ஆனால் வேலை செய்கிற இடத்திலே தன்னுடைய மாமனாலேயே ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை வர ஆரம்பிக்கிறது. நம்ம எதை விதைக்கிறோமோ சில நேரத்தில் அதை அறுவடை பண்ணி தான் நம்ம ஆக வேண்டும் பிரியமானவர்களே. ஆனால் இந்த இடத்துல யாக்கோப்பு தன்னுடைய முதல் மனைவிக்காக 7 ஆண்டு பணி செய்கிறார். இரண்டாவது மனைவிக்காக ராக்கேலுக்காக 7 ஆண்டு, மொத்தம் 14 ஆண்டுகள் அவர் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவராகிய இறைவன் யாக்கோப்பை பார்த்து சொல்லுகிறார். தொடக்க நூல் புஸ்தகம் 31வது அதிகாரம் 3 உள்ள வசனத்தில் அவர் சொல்லுகிறார், யாக்கோப்பை நோக்கி, உன் மூதாதையரை நாட்டிற்கும் உன் இனத்தாரிடமும் திரும்பி போ, நான் உன்னோடு இருப்பேன் என்றார். பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையிலே தான் யாக்கோப்பு தன்னுடைய 2 மனைவிகளையும் வேலையாட்களையும் மிருக ஜீவன்களையும் தன்னுடைய 11 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு அவர் என்ன செய்கிறார் என்றால் யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரைக்கு வந்து அவர் கடந்து போகின்ற பொழுது அவர்களை எல்லாம் அனுப்பிவிடுகிறார். அவர்களை எல்லாம் அனுப்பிவிட்டு அந்த இடத்திலே அவர் அமர்ந்து இருக்கின்ற பொழுதுதான் ஒரு ஆடவர் வந்து அவரோடு கூட போரிடுவதை நாம் விவிலியத்திலே பார்க்கலாம். அவரோடு போரிட்டு வெற்றி கொள்ள முடியவில்லை. இந்த சூழ்நிலையிலே தான் யாக்கோப்பை என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், அவருடைய இடுப்பு பந்து கிண்ண மூட்டை தொட ஆரம்பித்தவுடனே அந்த இடுப்பு பந்து கிண்ண மூட்டு விலக ஆரம்பிக்கிறது. அப்பொழுதாவது யாக்கோப்பு விட்டாரா? இல்லை, இறுக பிடித்து கொண்டு உள்ளார். அந்த சூழ்நிலையில் அந்த ஆடவர் சொல்லுகிறார், யாக்கோப்பை பார்த்து சொல்லுகிறார், என்னை போக விடு, பொழுது விடிய போகிறது இதோ என்று சொல்லும் பொழுது யாக்கோப்பு சொல்லுகிறார், தொடக்க நூல் புஸ்தகம் 32வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 26 உள்ள வசனத்திலே, நீர் எனக்கு ஆசியை வழங்கினால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்கிறார். அப்போதான் இந்த ஆடவர் கேட்கிறார், உன் பேர் என்னப்பா என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், யாக்கோப்பு என்று. இனிமேல் உன்னுடைய பேர் யாக்கோப்பு அல்ல, இனி உன்னுடைய பேர் இஸ்ரேல் என்று அழைக்கப்படும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கின்ற பொழுது, ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கின்ற பொழுது போராடி ஜெபிக்கக்கூடிய அனுபவத்தில் அவரை விடாப்பிடியாக பிடித்திருக்கக்கூடிய மனதிடம் நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே. சில நேரத்தில் நம்ம சோர்ந்து விடுவோம். ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது சரீரத்தில் சில நேரத்தில் வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள் வர ஆரம்பித்த உடனே என்னடா இது ஜெபிக்க ஆரம்பித்த உடனே இப்படி ஆகிவிட்டது என்று நம்ம நினைப்போம். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், யாக்கோப்பினுடைய அந்த இடுப்பின் எலும்பை தொட்ட ஆரம்பித்த பொழுதும் அந்த பந்து கிண்ணத்து விலக ஆரம்பித்த பொழுதும் யாக்கோப்பு அந்த வலி தாங்காமல் விட்டுவிடவில்லை. மாறாக அவர் இறுக பிடித்து கொண்டு, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடப்போவதில்லை என்று சொன்னார். அதுபோல தான் பிரியமானவர்களே, ஆண்டவரை இறுக ஒரு மனுஷன் பிடித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து நின்று ஆண்டவரோடு இணைந்து, ஆண்டவரே இன்று என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளை, நான் வாழுகிற சமுதாயத்தை, நான் வேலை செய்கிற வேலை தளத்தை, நான் இருக்கக்கூடிய இடத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடப்போவதில்லை என்று அவர் இறுக நீங்கள் பிடித்து கொண்டீர்கள் என்றால் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வந்து தங்க ஆரம்பிக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், ஆண்டவரோடு போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவது நாம் பார்க்கின்றது, நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவர்கிட்ட போராடி ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்கிற நாம அதை நிரந்தரமாய் நமக்குள்ள தக்க வைத்து கொள்ள ஆண்டவரை இறுக நம்ம பிடித்து வைத்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்வாங்க, அதை எப்படி பாதுகாக்கிறதுன்றே அவர்களுக்கு தெரியாது.
எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதே தெரியாது. கடவுள் என்னை ஆசீர்வதித்தார், இனிமேல் நம்ம மனம் போன போக்கில் இருக்கலாம் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது, நீ என்னிடத்தில் போராடி ஆசீர்வாதத்தை நீ வாங்கினாய் அல்லவா, அந்த ஆசீர்வாதத்தை நான் வரும் வரைக்கும் நீ பாதுகாக்க வேண்டும், அதை பத்திரப்படுத்த வேண்டும். நான் கொடுத்த ஆசீர்வாதத்தில் ஒரு நாளும் ஒரு குறையும் ஏற்படக்கூடாது என்றுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது, ஸ்பெயின் நாட்டினுடைய எல்லை பகுதியிலே அமைந்துள்ள லெரிடா என்ற பகுதியிலே அந்தோனியார் மறைவுரை ஆற்றி கொண்டிருக்கிறார். இந்த மறைவுரை ஆற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இடத்திலே, அந்த ஊரிலே ஒரு லெயனார்து என்னக்கூடிய ஒரு வாலிபன் ஒருவன் இருக்கிறான். இந்த வாலிபன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான் என்றால், பிரியமானவர்களே, மனப்போன போக்கிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த மனப்போன போக்கில் வாழ்ந்ததினாலே அவருடைய தாயானவள் அவனை ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாள். உன் வாலிப வயதிலே இவ்வளவு தவறுகளை செய்து கொண்டிருக்கிறாயே, இவ்வளவு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாயே, மகனே இந்த பாவத்தை நீ செய்யாதே என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் அவருடைய தாயானவள் என்ன செய்ய ஆரம்பிப்பாள், கண்டிப்பாள், அவளை பாவத்துக்கு விடாதபடி தடுத்து நிறுத்துவாள். இதனால் இந்த கோபமடைந்த இந்த வாலிபன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், தன்னுடைய தாயை கீழே தள்ளி அந்த தாயை எட்டி உதைத்து விட்டு அவன் வேகமாக கோபமாக அவன் செல்கிறான். இந்த கோபமாக செல்கின்ற பொழுதுதான் அந்தோனியார் ஒரு ஆலயத்திலே அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். இவன் ஆலயத்திற்குள்ளே போய் கோபத்தோடு அமருகின்ற பொழுது அந்தோனியாருடைய மறையுரை அவனுடைய உள்ளத்தை உடைக்க ஆரம்பிக்கிறது. உள்ளத்தை உடைக்க ஆரம்பித்தவுடனே தன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை பெற்றெடுத்த தாயை நான் எட்டி உதைத்து விட்டேனே, என்னை பெற்றெடுத்த தாயை அவமதித்து விட்டேனே, ஆண்டவரை என்னை மன்னிப்பீரா என்று சொல்லி அந்தோனியாரிடத்திலே போய் தன்னுடைய தவறை சொல்லி அவன் ஒப்புரவு அருளடையாளத்தை பெறுகிறான். இந்த ஒப்புரவு அருளடையாளத்தை பெறுகின்ற பொழுது அந்தோனியார் சொல்லுகிறார், தாயை எட்டி உதைத்து இந்த காலை வெட்டிவிட வேண்டாமா என்று சொல்லி அவர் சொன்னது ஒரு அர்த்தத்திலே சொன்னார். ஆனால் இவன் புரிந்து கொண்டது ஒரு அர்த்தத்திலே புரிந்து கொண்டு அவன் நேராக என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், வீட்டிற்கு சென்று ஒரு வாளை எடுத்து தன்னுடைய காலை வெட்டி விடுகிறான். இதை பார்த்த உடனே அவருடைய தாயானவள் பதறுகிறாள். ஐயோ, ஏன் மகனே நீ இப்படி செய்து விட்டாய், உன்னை யார் இப்படி செய்ய சொன்னது, நீ கோபப்பட்டு நீ செய்திருந்தால் உன்னை நான் மன்னித்து விட்டேனே, நான் உன்னுடைய தாயாயிற்றே என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், இதோ அந்தோனியார் வந்திருந்தார், அவரிடத்திலே நான் ஒப்புரவு அருளடையாளம் செய்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த பாவத்தை செய்த உன் காலை வெட்டிவிட வேண்டும் என்று சொன்னார், ஆதலால் தான் இந்த வாளை எடுத்து நான் வெட்டி கொண்டேன் என்று சொன்ன உடனே இந்த அம்மா மிகுந்த கோபப்பட்டு அந்தோனியாரை வாய்மொழியால் பேச ஆரம்பிக்கிறார்கள். கோபத்தோடு அந்தோனியாரை போய் சந்திக்கிறார்கள், கண்ணீரோடு சந்திக்கிறார்கள். என் மகன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டான் என்று சொன்ன பொழுது அந்தோனியார் சொல்லுகிறார், அம்மா, நான் சொன்னது கோபத்திலே நீ செய்த இந்த பாவத்தினால் செய்த காரியத்தை வெட்டிவிட வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் உங்களுடைய மகன் தன்னுடைய பாவ உணர்வை அடைந்து தன் காலை வெட்டிவிட்டானே, பரவாயில்லை, நான் உங்களுடைய வீட்டிற்கு வருகிறேன் என்று சொல்லி அவருடைய வீட்டிற்கு சென்று பார்க்கிறார். அந்த வாலிபன் கால் வெட்டப்பட்ட இரத்த நிலையிலே துடித்து கொண்டு இருக்கிறான். கால் ஒரு பக்கம் இருக்கிறது. அந்தோனியார் என்ன செய்தார் தெரியுமா, அந்த காலை எடுத்து அந்த வாலிபனுடைய காலோடு அவர் ஒட்டுகிறார். அதில் ஒட்டி அந்த நரம்பு சதைகளெல்லாம் ஒட்டுகின்ற பொழுது அதில் சிலுவை அடையாளத்தை போட்டு அவனை ஆசீர்வதிக்கிறார். சிறிது நேரத்தில் அவன் எழுந்து நின்று இரத்த ஓட்டங்களெல்லாம் சீர்படுத்தப்பட்டு அவன் நடக்கத் தொடங்கி ஆண்டவரை புகழ்ந்து புனித அந்தோனியாருக்கு நன்றி செலுத்தினானாம். பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் பொழுது நாம் தோண்டு போய்விடக்கூடாது. நாம் பலவீனத்தில் இருக்கின்ற பொழுது அந்த பலவீனத்தை நினைத்து நான் அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று நினைத்து விடக்கூடாது. மாறாக அந்த பலவீனத்திலிருந்து நாம் வெளிவருவதற்கு நான் முயற்சி செய்கிற பொழுது கடவுளுடைய அருள், கடவுளுடைய ஆசீர் நம்மளுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, ஆதலால் தான் நாம் பார்க்கின்ற பொழுது விவிலியத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21 இருந்து 28 உள்ள வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி அவர் வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த இடத்திலே கானானிய பெண் ஒருத்தி வந்து இயேசுவை நோக்கி கதறி அழுகிற ஒரு ஜெபத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். அவள் என்ன சொல்லுகிறார், ஐயா, தாவீதின் மகனே இறங்கும், என் மகள் பேய் பிடித்திருக்கிறது என்று அவள் கத்தத் தொடங்கினாள், கதறத் தொடங்கினாள் என்று விவிலிய ஆசிரியர் சொல்லுகிறார். ஏன் இந்த கானானிய பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து என் மீது இரக்கம் வையும் என்று சொல்லணும்? அவர் என்ன சொல்லி இருந்திருக்கலாம், என் மகள் மீது இரக்கம் வைங்க ஆண்டவரே என்று சொல்லி இருக்கலாம்.
ஆனால் இந்த அம்மா பாருங்க, என் மீது இரக்கம் வையுன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட நம்மளுடைய குடும்பத்தில் பல பேர் நம்ம பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ உடல்நலம் குன்றியிருக்கின்ற பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? என்னங்க ஃபாதர், சிஸ்டர், பிரதர், இதோ என் பிள்ளைக்காக, என் பேர பிள்ளைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி கொண்டு இருப்போம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய பாவத்தின் நிமித்தமாக, நம்மளுடைய மீறுதலின் நிமித்தமாக, நம்மளுடைய அக்கிரமின் நிமித்தமாக நம்மளுடைய பிள்ளைகளையும் இந்த நோய், இந்த சாபம் தாக்கி இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? இந்த பெண், கானானிய பெண், அவள் தன்னுடைய தவறை உணர்கிறாள். அதனால தான் அவள் சொல்றா, ஆண்டவரே, தாவீதின் மகனே, என்னுடைய மகள் மீது நீர் இரக்கம் வையும் என்று சொல்லாம என் மீது இரக்கம் வையும் என்று சொல்கிறாள். என் அன்புக்குரியவர்களே, என்னைக்கு நம்மளுடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய பலவீனங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அன்றே ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அற்புதம், ஆண்டவருடைய அதிசயத்தை நம்மளுடைய கண்கள் காண ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் பார்க்கலாம், நம்ம செய்கிற தவற ஆண்டவர் நம்ம பிள்ளைகளிடத்தில் விசாரிக்கிறார். எரேமியா புஸ்தகத்திலே 32வது அதிகாரம் 18 உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், 1000 பேருக்கு நீர் அருளன்பு காட்டி வருகிறீர், ஆனால் தந்தையரின் குற்றத்திற்கான தண்டனையை அவர்களுக்கு பின் அவர்களுடைய பிள்ளைகளுடைய மடியிலே கொட்டுகிறீர். நீர் எவ்வளவு 1000 அளவு நீர் அன்பு காட்டி வந்திருந்தாலும் ஒரு தகப்பன் செய்கிற தவறை அவருடைய பிள்ளைகளுடைய மடியிலே கொட்டுகிறீர். பாருங்க, ஏதோ பிள்ளைங்க மேலே அவர் வச்சுட்டு போலங்க, கொட்டுறாரு. அப்போ நம்ம செய்கிற தவறுகள், நம்ம செய்த பாவங்கள், நம்ம செய்த மீறுதல்கள், இவற்றை நம்ம நினச்சி பார்க்கணும். கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு, கடவுள் என்னை சோதிச்சாரு என்று சொல்லுவதை விட, நான் தவறு செய்ததுனால என்னுடைய பிள்ளைகள், நான் தவறு செய்ததுனால என் பேர பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை முதல்ல நம்ம அறிந்து பார்க்கணும். அப்போ அந்த கடவுளை நம்ம இறுக பிடித்து கொள்ளணும். நான் பாவம் செஞ்சிட்டேன்றதுக்காக நம்ம விட்டுவிடக்கூடாது. கடவுளை நம்ம இறுக பிடித்து கொள்ள வேண்டும். இந்த கானானிய பெண்ணை போல. பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் இந்த பெண் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாள் என்றால், ஆண்டவரை நோக்கி மன்றாட ஆரம்பிக்கிறார். சீடர்கள் சொல்கிறாங்க, நமக்கு பின்னால் இப்படியே கத்திக்கிட்டு வராங்களே, இவர்களை அனுப்பிவிடும் என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா? இஸ்ரவேல் குலத்தாரில் காணாமல் போன ஆடுகளாய் இருப்பவரிடமே அனுப்பப்பட்டேன் என்று சொல்கிறார். அப்பொழுது இயேசுவுக்கு முன் அந்த பெண்ணானவள் வந்து பணிந்து சொல்கிறார், ஐயா, எனக்கு உதவி அருளும் என்று சொல்லும்போது இயேசு என்ன தெரியுமா சொல்கிறாரு? பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது முறையில்லை என்று சொல்லும்போது அவள் சொல்லுகிறாள், ஐயா, ஆனாலும் உங்கள் உரிமையாளரின் மேஜையில் இருந்து விழும் சிறு துண்டுகளையும் நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லும்போது தான் இயேசு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் வார்த்தைகள் 28 சொல்கிறார், மறுமொழியாக, அம்மா, உன்னுடைய நம்பிக்கை பெரியது, நீர் விரும்பிய வரை உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் முதல் அந்த மகளுடைய பிணி நீங்கியது. என்னைக்கு நீங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டு நான் பலவீன, நான் பாவி என்று சொல்ல ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் யாருக்காக வேண்டுகிறீர்களோ, உங்கள் மகனுக்காக, மகளுக்காக திருமணம் தடையாக இருக்கலாம், வேலைவாய்ப்பு தடையாக இருக்கலாம், உங்கள் மகனுக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது பேர பிள்ளைகளுக்கு சரீரத்தில் வியாதி பலவீன நோய்களோடு இருக்கலாம். என்னைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அன்றே ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் மீது பாய ஆரம்பிக்கும். அற்புதங்களும் அடையாளங்களும் அவருடைய வாழ்விலே நிகழ ஆரம்பிக்கும். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், நமக்கு என்ன துன்பம் நேர்ந்தாலும் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை விட்டுவிடாமல் அவரை இறுக பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன துன்பம் வந்தாலும் சரி. யோபினுடைய வாழ்க்கையில் அவர் சந்திக்காத பிரச்சனைகள் என்னங்க இருக்குது? யோசனை பண்ணி பாருங்க. பெரிய செல்வ சீமாந்தானாய் அவர் இருக்கிறார். ஆனால் தீயவனுடைய சோதனை அவருடைய வாழ்விலே வந்த பொழுது அவருடைய பிள்ளைகளை இழந்தார், மிருக ஜீவன்களை இழந்தார், அவருடைய மனைவி கூட எள்ளி நகையாடுகிறார்கள், அவருடைய நண்பர்கள் தூற்ற ஆரம்பிக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலையும் யோபுக்கு கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை அவர் ஒரு நாளும் விட்டுவிடவில்லை, ஒரு நாளும் சோர்ந்து போய்விடவில்லை. ஆண்டவரை அவர் இறுக பிடித்து கொண்டவராய் தான் அவர் இருப்பதை விவிலியத்தில் பார்க்கலாம். அதனால தான் யோபு புஸ்தகத்திலே 13வது அதிகாரம் 15-16 உள்ள வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவர் என்னை கொன்றாலும் கொல்லட்டும், இருப்பினும் என் வழிகள் குற்றமற்றவை என எடுத்துரைப்பதில் நான் தளரேன். ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, ஆனால் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் ஒரு நாள் இழந்து போய்விட மாட்டேன் என்று சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் நம்ம என்ன செய்கிறோம்? கடவுள் ஏன் என்னை சோதிக்கிறார், ஏன் என்னை கைவிட்டுட்டார், அப்படி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் யோபு சொல்கிறாரு, ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, ஆண்டவர் என்னை கொன்றாலும் சரி, ஆனால் என்னுடைய வழிகள் குற்றமற்றவை என்ன எடுத்துரைப்பதில் நான் தளர மாட்டேன், இதுவே எனக்கு மீட்பு ஆகலாம் என்று அவர் சொல்கிறார். அப்போ நம்ம
நம்ம ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டு நம்மளுடைய துன்பத்தின் மத்தியிலையும் அவரை நாம் இறுக பிடித்து கொள்ளுங்க. இதே போல விவிலியத்திலே திருத்தூதர்கள் பணி 5வது அதிகாரம் 17 40 உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்திருக்கின்ற பொழுது, திருத்தூதர்கள் எருசலேமை சுற்றியிருந்த ஆலயங்களில் நகரங்களிலும் சென்று போதித்து அங்கு இருக்கிற நோயாளிகளை எல்லாம் அவர் குணமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தலைமை குருக்களும் சதுசேயர்களும் இந்த திருத்தூதர்களின் மீது பொறாமை கொண்டு அவர்களை பிடித்து வந்து சிறையிலே அடைக்கிறார்கள். இந்த சிறையில் அடைக்கின்ற பொழுது அந்த இரவு நேரத்திலே ஆண்டவருடைய தூதர் இறங்கி வந்து அவர்களை என்ன செய்கிறார்? விடுதலை கொடுக்கிறார். விடுதலை கொடுத்து அவர்களை பார்த்து சொல்கிறார், வாழ்வு பற்றிய வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்று சொன்னவுடனே இவர்கள் சிறையிலே இருந்து வெளியே வந்தது அங்கே இருக்கிற சிறை அதிகாரிகளுக்கோ தலைமை குருக்களுக்கோ தெரியாது. ஆனால் இவர்கள் வெளியே வந்து ஆண்டவரை பற்றி அவர்கள் அறிக்கை செய்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களை கொண்டு வாருங்கள், விசாரியுங்கள் என்று சொல்லும் பொழுது தான் அவங்க பார்க்குறாங்க சிறையில் இல்லைன்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு மனுஷன் சொல்லுகிறார், அவர்கள் எருசலேமிலே ஆண்டவரை பற்றி பேசுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களை கூட்டிட்டு வந்து என்ன நடந்தது தெரியுமா? அவர்களை விசாரித்தது மட்டுமல்ல, அந்த திருத்தூதர்களை நைய புடைத்தார்கள். திருத்தூதர்கள் பணி 5வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 40 42 உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாய் கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை பற்றி நீ பேசக்கூடாதுன்னு அடித்த பொழுதும் அவங்க பயந்து கூட நிப்பாட்டலைங்க. மாறாக அவங்க என்ன செஞ்சாங்க? மகிழ்ச்சியோடு ஆண்டவரை பற்றி அந்த துன்ப நேரத்திலையும் ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவருடைய பணியை செய்கிறாங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் செய்கிறது சிறு சிறு பணிகளாக இருக்கலாம். அன்பியங்களில் ஏதாவது ஒரு பொறுப்பாளராக இருக்கலாம், ஆலயத்தில் ஒரு பொறுப்பாளராக இருக்கலாம், சமூக பணி செஞ்சு கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். சில நேரத்தில் சில மனிதர்கள் உங்களுடைய நற்பணிகளை கண்டு பொறாமை கொண்டு உங்களை பற்றி அவதூறு பேசலாம், அவமதித்து பேசலாம். அதையெல்லாம் நினைத்து நீங்கள் மனம் துவண்டு போய்விடக்கூடாது. ஆனால் கடவுளுடைய வார்த்தை நிமித்தமாக உங்களுக்கு இந்த துன்பம் வந்ததே என்பதை நினைத்து நீங்கள் ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால், ஆதி அப்போஸ்தலருடைய காலத்திலே ஆண்டவர் என்ன புதுமைகளை அந்த திருத்தூதர்கள் வழியாக செய்தாரோ அந்த புதுமைகளை இன்றைக்கும் ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறாருங்க. இந்த வல்லமையுள்ள இறைவனை தான் இந்த வேளையிலே நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த வல்லமையுள்ள தெய்வனைத்தான் நாம் ஆண்டவருடைய பாதத்தை இறுக பிடித்து கொண்டு வைத்திருக்கிறோம். இந்த வல்லமையுள்ள தெய்வத்தினிடத்தில் தான் இப்பொழுது நாம் ஜெபம் செய்ய போகிறோம். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உமையே பற்றி கொண்டிருப்பேன் என்கிற செய்தியை பார்த்து கொண்டிருந்தார்களே, இத்தனை நாட்களும் இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்களை பற்றி பிடித்து கொண்டிருந்த இந்த வேளையிலே ஆண்டவரே, இவர்களை நீர் சந்தித்து உம்முடைய வார்த்தையின் வழியாக இவருடைய உள்ளத்திலே விசுவாசம் என்னக்கூடிய வரத்தை கொடுத்து ஆண்டவரே, உம்முடைய வசன அபிஷேகத்தால் நிரப்பி ஆண்டவரே, இவர்கள் பிடித்துள்ள தேவையில்லாத காரியங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி உம்மை இறுக பிடித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் இவர்களை நீர் உயர்த்தி கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் பெற்ற அவமானங்கள், நிந்தனைகள், வேதனைகள், கஷ்டங்கள் அனைத்தும் விலகி போக முடியாது இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். புனிதர்கள் உம்மை எப்படியாக இறுக பிடித்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று இந்த உலகிற்கு ஒளியாக உப்பாக அவர்கள் விளங்கினார்களோ, அதே போல ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு குடும்பத்திலே இருந்தும் ஆண்டவரே இறைப்பணி வாழ்விலே இருந்தும் மற்றும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பல நிலைகளிலே இருந்தும் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்மை இறுக பிடித்து கொள்ளக்கூடிய விசுவாச வரத்தை, அற்புதங்களை செய்யக்கூடிய வரத்தை இவர்களுக்கு தரும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு தீமையும் எந்த ஒரு தீயவனுடைய தாக்குதல்களும் இந்த குடும்பங்களை அண்டாதவாறு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி ஹானி ரைமன், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி மேரி ரிஃபிட் ஜான்சன், திருமதி நான்சி தீனதயாளன், திரு பத்ரோஸ், திரு டேவிட் செல்வராஜ், இந்த குடும்பங்களை நீர் அபரிதமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் உம்மை இறுக பிடித்துக் கொண்டிருக்கிறார்களே, இந்த நிகழ்ச்சியின் வழியாக உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் உம்மை இறுக பிடித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடந்து குழந்தை ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் கொடைகளையும் கொடுக்கும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். இயேசுவே நம் மீட்பர் தியான குழுவினர் வழிநடத்தும் ஜெப அனுபவ தியானம். ஆயர்கள் தலைமையில் அருட்பணியாளர்கள், நற்செய்தியாளர்கள்,
பாடகர்கள் இணைந்து வழிநடத்துகிறார்கள். நாள் டிசம்பர் 27 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் டிசம்பர் 30 செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி வரை. இடம் புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலய தியான இல்லம், வேளாங்கண்ணி. கட்டணம் ரூபாய் 3000, உணவு உறைவிடம் உட்பட 100 நபர்களுக்கு மட்டும். மேலும் தொடர்புக்கு 9840372789 மற்றும் 7397447114.